மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி ஆச்சரியமானவர் என் வாழ்வின் அதிசயமானவரே. கையை தட்டி சொல்லலாமா? ஆச்சரியமானவர் என் வாழ்விலே நீ பாராட்டின இதுவரையில் நீ தாங்கினதற்கு இவ்வளவும் நான் மாறாமலே உடனிருந்தி விலகாமலே இந்த 3வது மாதம் வரைக்கும் என்னை விட்டு மாறாம என்னை விட்டு விலகாமல் நடத்தி வந்த தேவன் நீர் உண்மையாகவே அவரை பார்த்து கையை வைத்து சொல்லுங்க. ஆச்சரியமானவர் அதிசயம். அநேகர் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ வைக்க முடியும்னா அவரை பார்த்து நம்ம சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே, அதிசயமா. அவரால் என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க வைக்க முடியும். நாம எப்பேற்பட்ட இருளில் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கைய அவர் கையில் எடுத்துட்டாருன்னா ஆமென். நாம நினைப்போம் நாம ஒரு 10 பேருக்கு பிரயோஜனமா இருந்தா போதும்னு. ஆனா நம்மள அவர் எங்க கொண்டு போவார்? தேசம் எங்கும் கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஆமென். உங்க தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உங்க சந்ததியை தேசங்களுக்கு கொண்டு போக போறார். விசுவாசிக்கிறீங்களா? கையை தட்டி சொல்லலாமா? ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். எல்லாரும் கையை தட்டி சொல்லலாமே. ஆச்சரியம். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. அவரை பார்த்து சொல்லுங்க. வழி தெரியாம அலைந்து கொண்டிருந்த அந்த ஆகாரை போல அலைந்த என் வாழ்க்கையை ஆச்சரியமானவரே அதிசயமா. ஆச்சரியமானவரே ஆச்சரியமா. ஏன்பா எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்களோ? என் வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய ஆச்சரியமாய் வரணும். ஆச்சரியமானவரே. இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை நான் ஒரு விசேஷித்த மனுஷனாய் ஒரு விசேஷித்தவனாய் வாழும்படி என்னை இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணி அனுப்புங்கப்பா. ஆமென். நம்மள தெய்வன் முக்கியப்படுத்துவார். மனுஷங்க நம்மள நிறைய நேரம் அற்பமா பார்ப்பாங்க, நம்மளை குறைவா பார்ப்பாங்க. ஆமென். நம்மளை அசட்டியா பார்ப்பாங்க. ஆனா நாம உயர உயர நம்மை அழகு பார்க்கிறவர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ தேவன் எதெல்லாம் முக்கியப்படுத்தி இருக்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முக்கியப்படுத்திட்டோம்னா நாம் என்னவா மாறிடுவோம்? விசேஷித்தவர்களாய் மாறும். என்னவா மாறும்? சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். இன்றைக்கு நான் இங்கிருந்து கீழே போகிற போது, வீட்டுக்கு போகிற போது எப்படி தான் போக போறேன்? ஒரு ஸ்பெஷலான மனுஷனாக தான் போக போறேன். ஆமென். நான் ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, எங்கேயோ முகம் அறியாத இருந்த என்ன
உங்க முன்னாடி கொண்டு வந்தது யாரு? நானா வந்தனா? அவரால் எல்லாரையும் மாற்ற முடியும், எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்ற முடியும். ஆமென். குப்பையிலிருந்து கூட அவனை கொண்டு வந்து எங்க நிறுத்துவார்? உயரத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். சிறுமையில் இருக்கிறவனை கொண்டு வந்து எங்க நிறுத்துவார்? பிரபுக்களோடு அமர பண்ணுவார். இதன் பேர் விசுவாசத்தை கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க. இந்த வருஷத்துல ஏன் தலையையும் கர்த்தர் அப்படிதான் உயர்த்த போறாரு. என் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படிதான் உயர்த்த போறாரு. எந்த மனுஷனுக்கு முன்னாடி நாங்க இந்த வருஷத்துல கடந்த வருஷம் தலை குனிஞ்சோமோ, நம்பிக்கையோடு சொல்றீங்களா? எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை கர்த்தர் ஆச்சரியமா உயர பண்ண போறார். உங்களை விசேஷித்த விதமா கர்த்தர் உயர பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்க வாழ்க்கையில சறுக்கல்ல இருந்தாலும் கண்ணீர்ல இருந்தா, ஐயா எங்க வாழ்க்கை வெறும் கண்ணீர்லயே போய்கிட்டே இருக்குது. தாவீது என்ன சொல்றாருன்னா, என் கண்ணீர்னால எதை நினைக்கிறேன்? என் கட்டில் முழுக்க நினைக்கிறேன். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? தம் படுக்கையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கீழே வரும்போது அந்த வசனத்தை பார்த்து, கண்ணீரோடு விதைச்சா எத்தனை பேர் இந்த வருஷத்துல அப்படி அறுக்க போறீங்க? உங்களோடு கூட அந்த ஆச்சரியமானவர் வரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவரை பார்த்து சொல்லலாமா? சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட. நீங்க பாடுற எல்லாருமே எப்படி பாடணும்னா, உங்க இருதயத்துல எபிரேயர் 11:1 வந்துடணும். 11:1 என்ன? இதுயோ இந்த நிச்சயமும் உங்க இருதயத்துல இப்போ வந்துடணும். ஆமென். இனி என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனா நிச்சயம் கையில் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். இது வரைக்கும் நான் அதை பார்க்கவே இல்லை, ஆனா என் வாழ்க்கையில நிச்சயம் அதை கொண்டு வந்து இந்த வருஷத்துல கட்டாயம் அவர் கொண்டு வந்து சேர்க்க போறான்னு விசுவாசிக்கிற மட்டும் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை, துன்பங்களை கண்ட எல்லாரும் சொல்லுங்களேன், மகிழ செய்து ஆச்சரியமான. உங்க தலைக்கு மேல கையை தட்டி எல்லாரும் சந்தோஷமா சொல்லலாமா? நீங்க பார்க்காத ஆசீர்வாதத்தை, நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க கையில் இந்த வருஷத்துல அவர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அதிசயம் ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, சொல்லுங்க சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆமென். இதுவரைக்கும் நான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல, ஆனா நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் 25 வருஷம் எதிர்பார்த்தார். எத்தனை வருஷம்? 75 வயசுல என்ன கொடுத்துட்டார்? வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். வருஷம் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசத்தில் என்னமா இருக்கவில்லை, பலவீனமா இருக்கு. நீங்க வந்திருக்கிற நீங்க எல்லாருமே ஒரு காரியத்தை உறுதியா பிடிச்சுக்கணும். என்னன்னா, விசுவாசத்துல நீங்க நிரம்பி இருக்கணும். இப்ப சொல்லப்படுகிற எல்லா காரியமும் உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல நிறைவேறணும்னா, அந்த எல்லா தடையும் கர்த்தர் உடைக்கணும்னா நமக்குள்ள என்ன வந்துடணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பதானே பாடுனீங்க, நான் நம்புறேன் இன்னும் என் நம்பிக்கையே நீ. எத்தனை பேர் அப்படி நம்பிக்கையோடு சொன்னீங்க? ஆமே. அவரை தவிர நம்ம வேற யாரை நம்ப போறோம்? நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென்.
இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி அனுப்புறாரோ அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஆமென். எங்களை எப்போ கையை பிடிச்சாரோ அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். போன வருஷம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம், தனிப்பட்ட வாக்குத்தத்தம் வரும் எல்லாருக்கும். அந்த வாக்குத்தத்தை எனக்கு கர்த்தர் டிசம்பர் மாதம் 31 நைட்டு கொடுத்தார். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 26வது அதிகாரம் 19வது வசனம். புகழ்ச்சி கீர்த்தியிலும் மகிமையிலும். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்றாரு. ஆனால் இந்த வசனம் பாருங்களேன், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும். உனக்கு என்ன கீர்த்தி கொடுத்துருக்கிறனோ அதை காட்டிலும் அதில் நீங்கள் சிறந்திருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தை எனக்கு போன வருஷம் 31 கொடுத்தார். இந்த பாட்டை நிறைய பேர் கேட்டாங்க. சரி, பாட்டாக போட்டு விடலாமா இல்லை வீடியோவாக போடலாமா, ஒரே கன்ஃபியூஷன்ஸ். ஆமென். எங்கள் மியூசிக் டைரக்டர் என்ன சொன்னார்னா, ஐயா நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து பாட்டு போடுற அளவுக்கு நாம் ஒர்த்து கிடையாது. ஒரு சிலர்லாம் பாட்டு போடுறாங்கல்ல, அவங்க பாட்டு போட்டால் ரிட்டன் என்ன எடுத்துப்பாங்க? லாபத்தை எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி போகிறதுனால என்ன பிரயோஜனம்? இதுவும் ஃபஸ்ட்டு சாங்கு, ஃபஸ்ட்டு சேனலு, ஒரு 10-15 பாட்டு போட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருவீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? நல்லா செலவு பண்ணி போடலாம் அப்படின்னு அவர் அந்த கீஸ்லேயே, அதாவது கீபோர்ட்லேயே அந்த பாட்டை போட்டு அமிச்சாரு. நமக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை பிரதர், நம்ம லைவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். லைவ் எடுத்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு தான் தெரியுமே. அந்த லைவ் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டை நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஷெனாய் லைவ் எடுத்தீங்களா, ஃப்ளூட் லைவ் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமே, கை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் சத்தமா. ஆமேன். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் கையை தட்டி சொல்லலாமா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவருங்க? ஆச்சரியமா என்பாவின் அதிசயம். உங்க கையை வைத்து சொல்லுங்க, ஆச்சரியம். இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்த அந்த வருஷத்துல அவர் என்ன வாக்கு எனக்கு கொடுத்தாரோ அதை போன வருஷம் அப்படியே நிறைவேற்றிட்டாரு. ஆமென். அப்ப எதை முக்கியப்படுத்துறாரு? இந்த வேதத்தை அவர் முக்கியப்படுத்துறாரு. ஆமென். அப்ப அவர் முக்கியப்படுத்துறாருன்னா நாம என்ன பண்ணணும்? இல்லதான் தூக்கி காட்டுங்களேன். ஆமென். இல்ல நிச்சயம் உங்க சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். உங்க சந்ததி பூமியில நிச்சயம் மேன்மையுள்ள ஒரு சந்ததியா இருக்கும். இந்த வேதத்தை யாரெல்லாம் முக்கியப்படுத்துறாங்களோ அவர் எப்படி பார்ப்பார்னா அவங்கள ரொம்ப ஸ்பெஷலா பார்ப்பார். ஆமென். நாம ஒரு ஆச்சரியமானவரேன்னு சொல்றோம்ல, நமக்குள்ள அவர் செய்கிற கிரியை எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். கையை தட்டி சொல்லலாமா? அவர் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். எல்லாரும் சொல்லுங்க, ஆச்சரியம் என் அதிசயம். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல், சொந்தமான தகப்பனை போல் சுமந்தி இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை
இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை ஆச்சரியம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் அவர் செய்கிற கிரியை ஆச்சரியம். அவர் செய்ய போகிற எல்லா அதிசயமான காரியங்களும் இந்த வருஷத்தில் அவர் எனக்கு செய்ய போறார். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. வசனத்தை கேட்கிற எல்லார் மேலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறத காட்டிலும் அதிகமா அவரால் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். இந்த பாட்டில் கூட ஒரு அணி இருக்கு. என்னன்னா, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு எப்படி எத்தனை வருஷம் நான் துன்பத்தை பார்த்தனோ, இந்த மனுஷங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், வந்து சொல்லுவாங்க, அப்பா இது வரைக்கும் பண்ணதுக்கு சாரி, என்னது இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்துனதுக்கு சாரி, ஒரே வேர்டு தான். ஆமென். ஆனால் அவரால் மட்டும்தான் நாம் எத்தனை வருஷம் கண்ணீர் வடித்தோமோ அத்தனை வருஷத்துக்கும் சரியான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். கையை தட்டி விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை வருஷம் நாம தலை குனிஞ்சோமோ அத்தனை வருஷத்துக்கும் சரியான ஒரு தலை நிமிர்வ, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கைய யாரால கொடுக்க முடியும்? ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். நீங்க 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 எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியம். வாழ்விலே நீர்ப்பார் இதுவரையில் நீர் நான் தகுதியும் மாறாமலே மாறாமலே உடனிருந்தி விலகாமலே. நீங்க சொல்லுங்க, மாறா நீங்க மாறவே இல்லை, என் வாழ்க்கை என்னை விட்டு விலகவே இல்லை, நடத்தி வந்தி. நீங்க சொல்ல 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 உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கு. இந்த வேதத்துக்குரிய அபிஷேகம், அந்த வார்த்தை எப்படி அவர் முக்கியப்படுத்துறாரு. அப்பா, நான் இந்த வருஷத்துல முக்கியப்படுத்தும் போது எத்தனை பேர் விசுவாசமா சொன்னீங்களோ, உங்க மேல எல்லாரும் மேலும் ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இதுவரைக்கும் வேதத்தை எடுக்க கூடாதபடி இந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கே எரிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த வேதத்தை எடுக்க கூடாதபடி இருந்த அந்த இருள் எல்லாவற்றையும் நான் இயேசுவின் நாமத்தினால எரிக்கப்படுவதாக. இன்றோடு கூட எத்தனை பேர் கண்களை மூடி உங்க கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் வேதத்தை முக்கியப்படுத்தணும், எனக்கு ஒரு மேன்மையான வழியை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். இனி உங்களுக்கு காண்பிக்கிற வழி என்னவா இருக்காதுன்னா கோணலா இருக்காது, கரடான வழியா இருக்காது. ஆமென். நீங்க போய் சறுக்கி விழுகிற வழியா அது இருக்கவே இருக்காது. என்ன வழி? அதிக மேன்மையான வழி. எத்தனை பேர் கையை வைத்து நன்றி சொல்ல போறீங்க? ஆச்சரியமானவர் என் வாழ் அதிசயமானவரே, ஆச்சரியமானவர் அதிசயம். எல்லாரும் சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாரும் சொல்லணும், ஆச்சரியமான. உங்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறோம். ஆச்சரியம். எல்லாரும் மேலும் அன்னைக்கு வசனத்தை கேட்ட எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர்
ஆச்சரியம். இன்னைக்கு ஒவ்வொரு மேல ஊற்றணும். இந்த வேதத்தை முக்கியப்படுத்துகிற அபிஷேகத்தை, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு அபிஷேகத்தை. ஆமே. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதித்துக்கொள்? சம்பாதிக்கும். அவர் எதெல்லாம் நமக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கிறாரோ. ஆமென். அந்த பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஐயா வந்தார். ஐயா, உண்மையாவே என்னால வேதத்தை எடுக்கவே முடியல. இந்த பிரசங்கத்தில் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாரு. அவர் அடுத்த வாரம் வந்து சொன்னார், இந்த வாரம் முழுக்க நான் பகல்லையும் இரவிலையும் எதை தியானிச்சேன்? ஆமென். எனக்குள்ள என்ன நிரம்பி இருக்கணும்? வசனம் நிரம்பி இருக்கணும். ஆமென். இந்த பெர்க்மன் செய்ய அந்த பாட்டு கூட ரொம்ப அவ்வளோ அருமையா இருக்கும். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே நம்புகிறேன். பாட்டு அருமையா வருதம்மா. யா, பாட்டு ரொம்ப பயங்கர சூப்பரா பாடுறாங்களே. நம்புகிறேன். அது என்னது பாட்டா? அவர் எதை முக்கியப்படுத்தி இருக்கிறாரு? பெர்க்மன் செய்ய என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த காலத்து தாவீது என்ன சொல்றாங்க. ஏன்னா அவர் சங்கீதத்தில் அவ்வளோ சங்கீதத்தை என்னவா எழுதியிருக்கிறாரு? பாட்டா எழுதியிருக்கிறார். படிக்காம எழுதியிருப்பாரா? செய்ய முடியாது. நம்புகிறேன் உம்பசனம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனம் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் நம்புகிறேன் நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமென். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்திருக்குதா? இல்லை ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை. இனி இந்த நாட்களில் நான் எப்படி கடக்க போறேன்னு தெரியலன்னு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிற போது நீங்கள் எடுக்கணும். வேதத்தை எடுத்து ஒரே ஒரு வசனம் கூட படிச்சு பாருங்க. பாதைக்கு தீபம் வெளிச்சம் வசனம் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் நம்புகிறேன். வேதத்தை நாம் சுமந்தா சத்திய வேதம் என்ன பண்ணும்? நீங்க சுமந்தா உங்களை சுமக்கணுமா? ஆமென். உங்களை அந்த வழியில கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீங்க போக போக உங்களுக்கு முன்னாடி இந்த நீங்க ஒரு முச்செடியை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு முன்னாடி அவர் போய்கிட்டே இருப்பார். அந்த அபிஷேகம் பண்ணின கோரேசை பார்த்து சொன்ன, நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு முன்னே போய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி உங்களுக்கு முன்னாடி எந்த கோணலுமே இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடானவைகளை சமமாக்குவேன். வெண்கல கதவுகளை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாத்தி சொல்லிட்டாங்களா? வெண்கல கதவுகளை உடைத்து. காரணம், அவர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறாரோ, இன்றைக்கு நீங்க அபிஷேகம் பெற்றுட்டு போய் பாருங்க, உங்களுக்கு முன்னாடி எந்த கதவும் இந்த முறை பூட்டப்பட்டே இருக்காது. எல்லா கதவையும் கர்த்தர் திறந்து வச்சிருவார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருவார். எந்த ஆசீர்வாதம்னா, அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற. எத்தனை பேர் நம்புறீங்க? வேதத்தை நான் சுமந்தா
சத்திய வேதம் என்னை சுமக்கும். சொல்லுங்க, வேதத்தை நான் சத்திய வேதம் பாதைக்கு வழி காட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். பாதைக்கு வழி காட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். ஆமென். பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் என்ன கொடுக்கும்? சொல்லுவாங்கள கையை நீட்டி. இந்த மாதிரி எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா சோதனையிலும் நான் என்ன எடுக்க போறேன்? ஜெயம் எடுக்க போறேன். காரணம், என் இருதயத்தை அவர் தம்முடைய வசனத்தினால இன்றைக்கு நிரப்பி என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்ப போறார். ஆமென். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அவனை யாரும் அந்த முறை நெருக்கவே முடியாது. சத்துரு அவனை என்ன பண்ண முடியாது? நெருக்குவதில்லை. நியாயக்கட்டின் மகன். ஆமென். இந்த வசனத்தெல்லாம் இப்ப உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கணும். அவருடைய கை என்னோடு கூட எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். அவருடைய புயம் என்னை பலப்படுத்தும். சத்துரு அவனை இல்லை, யார? சத்துரு என்னை நெருக்குவது, நியாயக்கேட்டின் மகன் என்னை ஒடுக்குவது இல்லை. எனக்கு முன்பாக மடங்கடித்து என்னை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தேவன் இறங்கி இந்த முறை நியாயம் தீர்க்க போகிறார். எனக்கு விரோதமாய் வழக்காட வந்த எல்லா மனிதர்களுக்கும் எனக்கு பக்கத்தில், வலது பக்கத்தில் துணையாய் நின்று என்னோடு கூட வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். கையை தட்டி சொல்லலாமா? சந்தோஷமா? வாழ்விலே நீ பாராட்டின வரையில் நீ தாங்கினதற்கு இவ்வளவும் மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி நடத்தி வந்தி. ஆச்சரியம். உங்களை இனி சத்துரு ஒடுக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் என்னை ஒடுக்குவது இல்லை. என்னை பகைக்கிறவர்களை, என் சத்துருக்களை எனக்கு முன்பாக மடங்கடிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட வருவார். ஆச்சரியமானவரே, எல்லாமே ஆச்சரியமானவரே. ஆமென். சங்கீதம் 66வது அதிகாரம் நீங்க கடைசி வசனத்தை வாசிச்சீங்கன்னா, என் ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு. எத்தனை பேர் இந்த வருஷத்துல அப்படி சொல்ல போறீங்க? இந்த வருஷம் முடிகிற போது நீங்க அப்படிதான் அறிக்கையிட்டு போறீங்க. இந்த வருஷத்துல அவர் என் மேல வச்ச கிருபையை என்னை விட்டு என்ன பண்ணவே இல்லை, விலக்கவே இல்லை. ஆமென். அப்படித்தானே ஒருத்தர் பாடுறாரு, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையா கிருபை விலகாது, விலகாது. இந்த வருஷத்துல விலகவே விலகாது. காரணம், தாவீதின் மேல வைத்த கிருபை ஏன் மேல? சத்தமா சத்தமா சொல்லுங்க பாருங்க, விலகாது. எத்தனை பேர் அப்படி நம்பிக்கையோடு சொல்ல போறீங்க? ஆமென். கடந்த வருஷத்துல எதெல்லாம் சத்துரு எங்கிட்ட இருந்து திருடினானோ
நான் எதெல்லாம் இழந்தனோ அது எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் என்ன பண்ண போறேன்? நம்பிக்கையோடு சொல்றீங்களா? கையை உயர்த்தி. ஆமென். என் கை அது திருப்ப போகுது. காரணம் என் கையில் எதை கொடுத்துட்டார்? வேதத்தை கொடுத்துட்டார். ஆமென். அதனால சந்தோஷமா சொல்லலாமா? அவர் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவரே, ஆமென். எதை முக்கியப்படுத்துங்க? வேதத்தை முக்கியப்படுத்துங்க. அப்படி சமூகத்தை முக்கியப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. வெறும் கையா கடந்து வந்து இரு பரிவாரங்கள், ஓ வெறும் கையா எனக்கு தந்தீர். எல்லோகே 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 எல்லோகே. உம்மை நம்பி வந்தேன் நான், உந்தயவனை கைவிடணும். உம்மை நம்பி உந்தயவனை வெறும் கையா வெறும் கையா எனக்கு தந்தீர். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் கர்த்தரை பார்த்து. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம், ஓ வேண்டியதெல்லாம் வேண்டியதெல்லாம் பரதேசியாய் சுதந்திரமாக பரதேசியாய் நான் கண்டினேன் சுதந்திரமாக. ஓ ஒரு மகிழ்ச்சி நாவி, ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் கட்ட அமர்த்துகிறார். உங்களை துக்கப்படுத்தினார், உங்களை தலைகுனிய பண்ணினார், எல்லா ஆவிகளை கர்த்தர் எரிய பண்ணுகிறார். ஓ காயப்பட்டு நின்றேன் கலங்கின எனக்காக, காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் கலங்கின எனக்காக. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் உடன்படிக்கை என்ன செஞ்சாரு? உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கைனா என்ன? எது உடன்படிக்கை? அவருடைய வசனம் தான் உடன்படிக்கை. ஆமென். மோசே இடத்துல அந்த எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளை தான் எதில் வச்சிருந்தாங்க? உடன்படிக்கை பெட்டியில வச்சிருந்தாங்க. ஆமென். உடன்படிக்கை பெட்டி 3 மாசம் எங்க இருந்துச்சுன்னா ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்துச்சு. அது இருந்த அந்த 3 மாசமும் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த உடன்படிக்கை உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்க எத்தனை பேர் இந்த வருஷத்துல இதை முக்கியப்படுத்த போறீங்களோ, இதை நீங்க முக்கியப்படுத்த உங்களையும் உங்க வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சொல்லுங்க பால, என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த முறை ஆசீர்வதிக்க போறார். இப்பொழுது இருக்கிறத விட எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. சொல்லுங்க மகள சத்தமா, எத்தனை மடங்கு? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, 1000 மடங்கு. என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான
எல்லாவற்றையும் கை என்னோடு செய், இழந்திட்ட யாவையும் திரும். ஏல் எல்லோக்கே 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 ஓ ஏல் எல்லோக்கே 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 உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில். எல்லாரும் கத்தரை பார்த்து யாரும் கண்களை திறக்காம ஒரு வல்லமை, ஒரு வல்லமையை கத்தர் ஊட்ட போறான். வல்லமை வல்லமை என் மேல அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை ஊற்றுங்கப்பா. வேதத்தை எடுக்கிற, வேதத்தை முக்கியப்படுத்துகிற, வேதத்தை தியானிக்கிற வல்லமை எல்லாரும் மேல அந்த வல்லமை, அந்த வல்லமை ஊற்றப்படுகிறது ஒவ்வொரு ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளில். எல்லார் மேலும், எல்லார் மேலும் விசுவாசிக்கிற எல்லார் மேலும், விரும்புகிற எல்லார் மேலும் என்ன நிரப்புங்கப்பா. என்னை உமது வல்லமையினால நிரப்புங்க, உமது அபிஷேகத்தினால நிரப்புங்க. அன்னைக்கு தாவீதை எப்படி நிரப்பினீரோ, தாவீதை எப்படி அபிஷேகம் பண்ணினீரோ, அதுபோல என்னை என் குடும்பத்தையும் என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். என் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள். ஓ பெந்தெகோஸ்தே நாளில் அக்கினியின் நாவுகள் அப்போஸ்தல நாட்களில் இன்றும் உன்னை கொண்டு செய்ய போற. உங்க கரத்தை கொண்டு அநேக அடையாளங்களை உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் வந்த ஒவ்வொரு மேலும், விரும்புகிற ஒவ்வொரு மேலும் இந்த வேதத்தை எடுக்கிற அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. எல்லா வாலிப பிள்ளைகள் மேல, எல்லா சின்ன பிள்ளைகள் மேல எல்லாம் நம்ம அபிஷேகத்தை எல்லார் மேல ஊற்றுங்க. அபிஷேக ஊற்றுவே ஆடல் கொண்டு உமக்காய் எழுதிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் அபிஷேகம். வானங்கள் இன்று திறக்கட்டுமே, அபிஷேக மழையை பெய்யட்டுமே. வானங்கள் இன்று அபிஷேக மழையை உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மறுரூபமாய் என்னை எத்தனை பேர் அப்படி கேட்கிறீங்களோ, என்ன மறுரூபப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே, ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. எல்லாவின் வரங்களோடு பலமாய் இன்று இறங்கும் ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே நம்பிக்கையோடு சொல்றீங்களா? எதுல பாயணும்? நீங்க சேனைக்குள்ள பாயணும்னா நீங்க வேதத்தை முக்கியப்படுத்தி பாருங்க. ஆமென். உங்களுக்கு யாரும் துணையா வரவே தேவையில்லை. நீங்க நம்பின மனுஷங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களோடு கூட தொடர்ந்து வந்தவங்க மாறி இருக்கலாம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? கடைசியா சொல்லிடலாமா? மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. சொல்லுங்க பார்க்கலாம். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே. ஆமென். பக்கத்துல பாருங்களேன், எல்லாரும் பேச இப்பதான் கொஞ்சம் பிரைட்டா இருக்குது. ஆமென். காரணம் இந்த வேதத்தினுடைய அபிஷேகம்
உங்க எல்லார் மேலேயும் வந்துருச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இனி நீங்க நெருக்கப்பட போறது இல்லை. உங்க வழி எப்படி இருக்க போகுதுன்னா அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு கர்த்தர் இந்த முறை திறந்துக்கிட்டே இருக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எத்தனை அதிகாரம்? ஐயா, நான் தான் 5ன்னு சொன்னேன். எத்தனை அதிகாரம்? எக்ஸ்ட்ரா ஒன்று கூட சேர்த்துக்க மாட்டீங்களே. ஆமென். ஸ்வீட்டு கொடுக்கும்போது மட்டும் ஐயா நான் 5ன்னு சொல்லிட்டேன்னா அடுத்த முறை எத்தனை எடுத்துப்பாங்க? 6 தான் எடுப்பீங்களா? பாக்ஸோடு வாங்குறாலாம் இருக்கிறாங்க. ஆமென். சரி, உங்களுக்குள்ள ஆவியானவர் என்னென்ன ஏவுறாரோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ ஒரு வசனமோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஷார்ட் ஆகிடுச்சு, எல்லாமே ஷார்ட்ஸ். ஆமென். 3 மணி நேரம் படம்லாம் கிடையாது. எவ்வளோ? 30 செகண்ட் ஷார்ட்ஸ் தான். அது மாதிரி இந்த கேலண்டரில் ஒரு வசனம் கொடுத்துட்றாங்கல்ல. இன்றைக்கி எதாவது வேதத்தை படிச்சிங்களா? ஐயா என்ன அதிகாரமா? ஐயா காலண்டர் ஒரு வசனம் படித்தேன் ஐயா. சரி, காலண்டரில் படிச்சிங்களா அந்த வசனம் என்ன அதிகாரமோ அந்த அதிகாரத்தையாவது முழுசாக படிச்சிங்களா? காலம் எப்படி போகுது? ரொம்ப ஸ்பீடாக போகுது. இந்த உலகத்தின் நியதி மாறலாம், அந்த வேதத்தின் நீதி என்ன பண்ணாது? மாறவே மாறாது. இரவும் பகலும்னா இரவும் பகலும் தான். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் அது மாறுமா? மாறவே மாறாது. விசுவாசிக்காம ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பாகிலும் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? ஆமென். உங்களுக்குள்ள அந்த வசனம் வந்துடுச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். வானமோ பூமியும் ஒளிஞ்சு போனாலும் அவர் எனக்குள்ள வைத்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமென். அந்த வார்த்தையை நம்பிதான் நம்முடைய முற்பிதாக்கள்லாம் வந்தாங்க. ஆபிரகாம் நம்பினாரு, ஈசாக்கு நம்பினாரு, யாக்கோபு நம்பிக்கிட்டே இருந்தாங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும். இது யாக்கோபுடைய ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெறுங்கையா இந்த யோர்தானை கடந்து போனேன். எத்தனை பரிவாரம்? 2 பரிவாரத்தோடு கூட. அதனால கையை தட்டி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமா. சந்தோஷமா உங்க பக்கத்துல பார்த்து கொஞ்சம் சிரிச்சுதான் பாடுங்களா. அவர் ஆச்சரியமானவர். என் வாழ்விலே நீர் பாராட்டிய இதுவரையில் நீர் தாங்கினதற்கு மாறாமலே சொல்லுங்க. மாறாமலே உடனிருந்தி கிருப மாறாது. அவருடைய வார்த்தை மாறாது. அதிசயமா. கையை தட்டி எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமா. கொஞ்சம் சந்தோஷமா ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியம். ஆமென். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வேதத்தை நாம் சுமக்கப்படும் பொழுது இந்த வேதம் நிச்சயமாக நம்ம சுமக்கும். எதை விசுவாசிக்கிறீங்க? கண்களை உங்க இரக்கத்திற்கு முடிவில்லப்பா, உங்க அன்பிற்கு அளவில்லப்பா.
அன்புக்கு முடிவில்லப்பா. உங்க அன்பிற்கோ என் கரங்களை பிடித்து கண்மணி போல ஒரு தாயினுடைய எனில் அன்பு வைத்தவரே, என் கரங்களை பிடித்து கண்மணி போல ஒரு தாயினுடைய அன்பு வைத்தவரே, உங்க இரக்கத்திற்கு முடிவில்லப்பா. உங்க அன்பிற்கு அளவில்லப்பா. உங்க இரக்கத்திற்கு உங்க அன்பிற்கு அளவில்லப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் ஆண்டோட வசனம் தான். சொல்லுங்க. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். உண்மையன்றி யாரும் இந்த உலகத்தில், உண்மையன்றி உண்மையன்றி யாரும் இந்த உலகத்தில், உதவுக உண்மையன்றி யாரும் இந்த உலகத்தில். நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. ஊழியர் சொன்ன வார்த்தையில நான் நம்புறேன்ப்பா. எல்லா சருக்கள் நேரத்திலையும் உடைய கரைகளை தாங்கி கொண்டிருக்கிறது. அருமையான வார்த்தைகளை கேட்டு விட்டுடாதபடிக்கு நான் நிச்சயமா நம்பி நான் வேதத்தை வாசிப்பேன், நான் தியானிப்பேன், அதபடி நடப்பேன். உடைய வேதம் அப்பா என் பாதைக்கு தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கு. சொல்லுங்க. நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, நம்புறப்பா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் பிரகாரமாக வேதத்தை தியானித்து பார், உனக்கு சேதமே வராது. இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அத்தனை வாக்கு தத்துவங்களையும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கு ஆபிரகாம் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தபடினால தான் இன்னைக்கு விசுவாச தந்தையாக இன்னைக்கு ஆபிரகாம் எல்லாரும் போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆபிரகாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆபிரகாமின் தேவன் உங்கள் நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த வேளையில கூட இந்த ஆராதனையில் வந்து கண்ணீரோடு விதைத்தீங்க, நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீங்க. வேதத்தில் அத்தனை பேரும் இந்த வார்த்தைகளை படித்தபடினால தான், அந்த வசனத்தில் நின்றபடினால தான் கர்த்தர் எல்லா கண்ணீராடும் மாற்றி இருக்கிறார். இந்த நாளில் கூட அருமையான